ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தள்ளாட ஒட்டார். 121ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை மலையேற்றத்திற்கு ஒப்புமையானது. தொடர்ந்து மலையுச்சிக்கு ஏறும்போது கால்கள் பலன் குன்றி தள்ளாட ஆரம்பிக்கின்றன. தொடர்ந்து ஏறுவதை விட்டுவிட்டு எங்கேயாவது சிறிது நேரம் உட்கார்ந்து இளைப்பாறலாமா என்று தோன்றுகிறது. ஓய்வை எதிர்பார்ப்போமானால் தொடர்ந்து முன்னேற முடியாது. ஆகவே தாவீது நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நாளும் உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஆம், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தள்ளாட விடமாட்டார். வறுமையோ கடன் பிரச்சனையோ ஏற்பட்டு உங்களுடைய ஜீவியம் தள்ளாடப் போவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளாடப் போவதில்லை. வயது ஏறுவதால் பலவீனத்து நிமித்தம் உங்கள் கால்களை தள்ளாட கர்த்தர் விடவே மாட்டார். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் தனிமையாய் நடப்பது போல உணர்ந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களோடு கூட நடந்தார். வழிநெடுக வேத வசனங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே போனபோது அவர்களுடைய உள்ளம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. கால்வலி, வேதனை, களைப்பு எல்லாம் மறைந்து போய்விட்டன. ஆவியானுடைய அபிஷேகமே அக்கினியாய் அவர்களுக்குள் பற்றி எரிந்தது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட வழி நடந்து வருகிறார். சந்தேகப்பட்டு தள்ளாடி விடாதேயுங்கள். கலங்கி சோர்ந்து நின்று விடாதேயுங்கள். உங்கள் கால்களை அவர் பலப்படுத்தி மான்கால்களைப் போலாக்கி உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே உங்களை நிலைநிறுத்துவார். தாவீது ராஜா சொல்லுகிறார், 40ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களில், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாய் இருந்த தெபொராள் ஒரு பெண்தான். ஆனாலும் தன்னை பலப்படுத்துகிற கர்த்தரிலே பலன் கொண்டு யுத்தத்திற்கு சென்று வெற்றி சிறந்தாள். அவளுடைய கால் தள்ளாடவில்லை. ஆகவேதான் தெபொராள் உற்சாகமாய், என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் என்று புது பாடலை பாடினாள். நியாயாதிபதிகள் 5:21. உங்களுடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2:9, அவர், அதாவது கர்த்தர், தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்கள் கால்களை பலப்படுத்தி சொல்கிறார், சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 91ஆம் சங்கீதம் 13-14 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, கல்லும் முள்ளும் பாடுகளும் நிறைந்த வனாந்திர பாதையிலே உங்கள் கால்கள் நடந்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் உங்களை தம் வல்லமையுள்ள கரத்தில் ஏந்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைய நினைவிற்கு 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 126, 127 மற்றும் 128ஆம் சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19-33ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் கால்கள் தள்ளாதபடி
கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.